ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம வரிசையாக மாத பலன்களில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மார்கழி மாத பலன். இந்த மார்கழி மாத பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை செய்யிருக்கு. வாங்க அதை பற்றி காண்போம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் ஒரு மிகச்சிறந்த பலனை செய்ய இருக்குது. ஏன் சாமி அப்படின்னா, ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் தான் இப்போ அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, சுகம் சார்ந்த பிரச்சனை, தாயிட கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, மண்மனை போட்டாலும் தேங்கி ஏற வேண்டிய சூழ்நிலை, கையில் காசு பணம் வரவுக்கும் செலவும் கரெக்டாக இருக்குது, வரவோட செலவு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி உங்களை எந்த விஷயத்தில் அடித்தா நீங்கள் அழுவீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுத்துருப்பார் சனி பகவான். ஆனால் இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து விடுபடு தன்மையை கொடுக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார். ஆட்சி பெற்ற சனி உங்களுக்கு படிப்பினையை தான் கொடுப்பார். ஒழிஞ்சு உங்களை என்ன பண்ணுவார், எல்லாத்துலேயும் நம்ம காப்பாற்றி தான் விடுவார். படிப்பினை அனுபவத்தை தான் கொடுப்பார். அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. அந்த ஒரு படிப்பினையை கொடுப்பார். இப்போ ஒரு விஷயம் போகிறீங்க, ஒரு தொழிலில் ஃபஸ்ட்டு நஷ்டமாகுது, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் செய்கிறீங்க, லாபம் கிடைக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க, அதுலேருந்து மீண்டு எழுக்கூடிய தன்மையை கொடுக்கும். அந்த வேலை தான் சனி பகவான் செய்வார். அதோடு மட்டும் இல்லாமல் அர்த்தாசிரமம் சனியாக இருக்குது சாமின்னு நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. ஆனால் அப்போல்லாம் ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் விதி ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது யோக ஸ்தானத்தில் 3, 6, 11 இருந்துட்டார், 10, 11 இருந்துட்டாருன்னா யோகத்தை கொடுத்துருவார். மண்மனை சார்ந்த யோகம், தாய் வழி உறவு மூலமாக யோகம், சரிங்களா? அதே போல் உங்களுடைய சுகஸ்தானம், உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு சரியாயிரும். அதுபோல் இடம் வாங்குறது, ஒரு இடம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே சனி பகவான் வந்துடுவார். அதனால் நாளில் சனி இருக்கு சாமின்னு பயப்பட வேண்டாம். விதி ஜாதகம் நல்லா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன விஷயங்களில் ஒரு விஷயங்களை பாதிக்கும். அதாவது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன தடை தாமத்தை கொடுப்பார். ஆனால் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா அனைத்துலேயுமே உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்க போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா கிரகங்கள் வக்ர நிலையில் இருந்தாங்க. குரு பகவான் வக்ரம், செவ்வாய் அஸ்தமனம், புதன் வக்ரம். இப்போ இந்த மார்கழி மாதம் 15 பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார், 17 புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார், 23 செவ்வாய் அஸ்தமனத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த நிவர்த்தி ஆகும்பொழுது உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து தடைகளும், அனைத்து தாமதங்களும், அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி ஜெயத்தை கொடுக்க போகுது. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இடம் சார்ந்தோ, வீடு சார்ந்தோ, ஒரு மனை சார்ந்தோ கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஒன்று பத்திரம் போடுறதோ, இல்லை வீடு கட்டுறதோ, இல்லை வெளிநாடு போகிறதோ, இல்லை ஒரு வீட்டோட இடத்த வாங்குறதோ, இல்லை ஒரு வீட்டுக்கு லோன் போட்டு அதன் மூலமாக லோனு அப்ளை பண்ணியிருக்கதோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வீடு சார்ந்தோ, தாய் உறவு சார்ந்தோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதம் உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் மார்கழி மாதம் நிவர்த்தி ஆகிறார். அப்போ உங்களுக்கு அந்த அஸ்தமனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்துருக்கும். மனதில் தேவையில்லாத சஞ்சலங்கள், மனதில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் இழுத்து போட்டிருப்பீங்க. சம்மந்தமே இருக்க உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் நல்ல செய்ய போய் உங்கள் மேலே விழுந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனை விழுக்கூடிய தன்மையை இந்த மாதம் கொடுக்க போகுது. இவளால் இந்த மன குழப்பங்கள் தீரப்போகுது. மனதில் இருந்த தேவையில்லாத பயம் தீரும். ஆயுள் சார்ந்த விஷயத்தில் உள்ள பயம் தீரும். நம்ம எதுவும் ஆயிருமோ பண்ணிடுமோ, தேவையில்லாத அடுத்தவங்க பிரச்சனை தூக்கி உங்கள் மேலே போட்டுக்கிட்டு சில விஷயங்களை போட்டு மனசை உழட்டிக்கிட்டு இதெல்லாம் இருந்திருக்கும். அப்போது இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அதுலேருந்து ஒரு தெளிவு பிறக்க போகுது இந்த மாதம். ஏன்னா இந்த ஒரு மாத பலங்கிறது உங்கள் சிந்தனை இந்த ஒரு மாதம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். அப்போ இந்த செவ்வாய் ஆட்சி உங்களை பற்றிய சிந்தனை, உங்களுடைய சொத்து பற்றிய சிந்தனை, உங்கள் உயிர் சம்பந்தமான சிந்தனை, உங்களுடைய மனைவி சம்பந்தமான சிந்தனை, உங்களுடைய வருமானமான சிந்தனை, இதெல்லாம் தான் இந்த மாதம் கொடுக்க போகுது. அதுலேருந்து நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரக்கூடிய தன்மையை கொடுக்க போகுது, சரிங்களா? அதுபோல் இந்த மார்கழி மாதம் ஒரு சிறந்த மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா தேவர்கள் கண் விழிக்கும் மாதம், நவகிரகங்கள் கண் விழிக்கும் மாதம். நமக்கு எப்படி ஒரு நாள் பொழுதோ அவங்களுக்கு ஒரு நாள் பொழுது ஒரு வருட காலம். அதில் விடியற்காலம் 4 மணிங்கிறது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம். அப்போ அந்த மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து நீராடி இறை வழிபாடு செய்யும் பொழுது அந்த இறைவனுடைய அருள் பார்வை நேராக இருக்குது. ஏன்னா கண் விழிக்கையிலே உங்களை ஒரு மந்திரமோ இல்லை ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லி நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த மந்திரங்கள் நீங்கள் அவங்க கேட்கும் பொழுது கண் விழிக்கும் நேரத்தில் யாரை நம்ம கூப்பிட்றோம் அந்த பார்வை உங்கள் நேரம் அவங்களுக்கு கிடைக்கும். அதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, அதிகாலை எழுந்து பீட மாதம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம்னா அந்த மின்காந்த அலைகள் அதிகமாக வரக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லக்கூடிய மின்காந்த அலைகள் அது நம்ம உடலில் படும்பொழுது நமக்கு என்ன ஆகும், ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், உடலில் அந்த பிணிகள் நீங்கும், பாசிட்டிவ் மைண்டு கிடைக்கும்.
அதுக்காக தான் அதிகாலை எழுங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? அதனால் அதிகாலை வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதில் விருச்சிக நண்பர்கள்லாம் கண்டிப்பாக மாலை போட்டிருப்பீங்க, ஐயப்பன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் மாலை போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அது நல்லது உங்களுக்கு. ஏன்னா சில ராசிக்காரங்க மாலை போட்டு தான் ஆகணும். இதில் பொதுவாக அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, அர்த்தாஷ்டமி நடக்கவங்க கண்டிப்பாக மாலை போட்டு கோயிலுக்கு வரும், மிகவும் உத்தமம். கண்டிப்பாக போட்டு போங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். நவக்கிரகங்களுடைய அனைத்து தொழில் நீங்கும். சரிங்களா? கலியுக வரதன் ஐயப்பனையும் போகலாம், நம்முடைய முருகப்பெருமான் பழனியாம கோயிலுக்கும் போகலாம். அது மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வங்கள் வந்து விருப்பமாக இருக்கும் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் மாலை போட்டு செல்வது நல்லது. இந்த அஷ்டமச்சனி காலத்துலையும் சரி, ஏழரைச்சனி காலத்துலையும் சரி, அர்த்தாஷ்டம் சனி, கண்டகச்சனி இந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் நீங்கள் மாலை போட்டு சென்று வழிபாடு பண்ணுவது என்பது உங்களுக்கு அனைத்து வித பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். சரிங்களா? இந்த மார்கழி மாதம் உங்களை பற்றிய எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு 5ல் ராகு இருக்கார். அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆதாயம் கிடைக்கும். பூர்வீகத்தில் என்ன பண்ணுவீங்க? சொந்தமாக இடம் வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறதோ கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும். அதே போல் என்ன சூரியன் இருக்கார். அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு கொண்டவங்க, அரசு துறையில் வந்து வேலை இழந்தவங்க, இல்லை அரசுல வேலை எதிர்பார்க்குறவங்க, இல்லை உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக உத்தியோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அர்த்தாஷ்டம சனி நடக்க போகிற காலத்தில் இருக்கக்கூடிய பதவியை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. இருக்கிற வேலை வாய்ப்பை விட்டுறக்கூடாது. எவ்வளோ ப்ரெஷர் டார்ச்சர் இருந்தாலும் கண்டிப்பாக பொறுமையாக செல்வது இந்த விருச்சிக என்பது நல்லது. அதே போல் இந்த விருச்சிக என்பவர்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம். ஏன்னா 11ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய சேர்ந்திருக்கிறார். அப்போ கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். அதே போல் மண்மனை சார்ந்த விஷயங்கள் யோகங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான மாதம். மண்மனை சார்ந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் போது, சகோதர வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் போது, அதே போல் நீங்கள் வந்து நினைத்தபடி உங்களுக்கு வேலை வாய்ப்போ உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் கூட கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவியில் இருந்து அந்த பிரச்சனை தெரியும். கணவன் அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். மனைவிக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, குடும்பத்துக்காக செலவு பண்ண சூழ்நிலை உருவாக்கும், வண்டி வாகனத்துக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும், வண்டி வாகனம் புதுசாக சேரும், அதுவே கால்நடைகள் வாங்குவீங்க. அதில் விவசாய பணிகள் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லா நடக்க போகுது. ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆகிட்டாங்கன்னா, வக்ரம்னா என்ன? இயல்புக்கு மாறான தன்மை. அப்போ கிரகங்கள் வக்ர நிலை நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு எதிரான தன்மையை கொடுக்கும். இப்போ அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க போகுது, பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்க போகுது. குருவும் வக்ர நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு தேவையில்லாத இருந்த மன உளைச்சலை வந்து நீங்கும். ஏன்னா குரு தான் தனக்காரன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். கண்டிப்பாக குரு வக்கர நிவர்த்திக்கு தனியாக வீடியோ போடுவோம் நம்ம. அதே போல் எல்லோரும் கேட்டிருக்கீங்க நட்சத்திர பலன் கொடுங்க சாமின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் நட்சத்திர பலன் போடுறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன எப்படி இருக்கணும், யாரோட சேரணும், என்ன தொழில் பண்ணணும், இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற வரலாறு எல்லா நட்சத்திரம் 20 நட்சத்திரக்கும் நம்ம அடுத்த வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து அது போல் நடந்துக்காங்க. அதே போல் நிறையா நண்பர்கள் வந்து விருச்சிக ராசினிகள்லாம் கால் பண்ணி பேசுகிறீங்க, ஆதரவு தரீங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை வந்து நான் வந்து கொடுத்துட்டே இருங்க. சரிங்களா? அதே போல் உங்களுடைய இந்த நான் சொல்லக்கூடிய பலன்கள், கோச்சார பலன்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் விதி ஜாதகத்தில் தசா புத்தி நல்ல நேரம், அந்த தசா புத்தி வரும்பொழுது தான் ஏன்னா உங்களுக்கு அந்த யோகங்கள் கிடைக்கும். அப்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக கூடவோ குறைவோ பலன் குறையலாமல் ஒழிஞ்சு நான் சொல்கிற விஷயம் சார்ந்து நடக்கும். அதுக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதில் தசா புத்தி நடக்குது பார்த்திங்கன்னா, குளிசில் இருக்க வேணும், கோபுரத்துக்கு போகிறது ஏன்னா ஒரு நல்ல நேரம் தான். உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு விஷயம் சம்மந்தம் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை பார்ப்பார், இல்லை ஒரு இன்ஜினியர் இருப்பார், ஒரு ஐடி ஃபீல்டில் ஏதோ ஒரு தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க, உத்தியோகத்தில் இருப்பாங்க. தொழில் பார்த்தா அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் பிடிச்ச தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வைக்கிறதோ, ஒரு விவசாயம் மேற்கொள்கிறதோ, இல்லை அவங்களுக்கு படித்ததுக்கு அது சம்மந்தமே இருக்காது. ஆனால் மன மகிழ்ச்சியோடு செய்யணும் அப்படி போவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தசா புத்தி தான். தசா புத்தி மாறும்பொழுது நல்ல நேரம் அந்த நேர கிரகம் வரும்பொழுது அந்த வேலையை செய்யும். அப்போது எந்த வேலையை எப்போ செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத முடிவு பண்ணுறது தசாபுத்தி. அப்போ தசாபுத்தி நல்லாயிருக்கும். நல்ல அதுக்கு தான் ஜோதிடர் அணுகி நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, நான் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற கேட்டு முடிவெடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக குடிசிலிருந்து கோபுரத்துக்கு செல்வீங்க. சரிங்களா? அதனால் அந்த தசாபுத்தியை மெயினாக பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக 2ல் சூரியன் இருக்கும்பொழுது வருமானத்து குறைவு இருக்காது. அன்றாட வருமானம் கண்டிப்பாக வந்துடும். கையில் காசு பணம் புழங்கும். சரிங்களா? தேவையில்லாத மன குழப்பங்கள் தீரும். உடல் உபாதைகள் நீங்கள் ஏன்னா அஸ்தமனம் இருக்கும்போது சில உடல் உபாதைகளை கொடுத்துருக்கோம். சிலவங்களுக்கு தடை தாமத்தை கொடுத்து உடல் எதனா பிரச்சனை கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் இந்த மாதத்தில் உடல் உபாதைகளுக்கு மாதமாக இருக்கும். கிரகங்கள் வக்கர நிவர்த்தி அனைத்தும் நிவர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மாறிலேருந்து உங்களுக்கு எல்லாமே தொட்டெல்லாம் தொடங்க போகுது. அர்த்தாசனியாக பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஆட்சி பெற்ற சனி நல்லதான் செய்வார். கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துக்க சனி அதுக்கேற்ற யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் எந்த சனி 7ரை சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு விதி சனியை பொறுத்தான் வந்து செயல்படுவார். அதனால் பயப்பட வேண்டாம். விதி ஜாதத்தில் சரியில்லாம மட்டும் தான் சில படிப்பினையை கொடுப்பார். மற்றபடி அவர் என்ன பண்ணுவார், ஒரு நல்லதாக செய்வார்.
அதனால் இந்த மார்கழி மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஜெயமாக போகுது. நீங்கள் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் அனைத்தும் நிவர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரியா? உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக வீடு கட்டி யோகத்தை கொடுத்தே தீருவார். வீடு கட்டி தேங்கியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற அந்த நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறார். சரிங்களா? சிலவங்க பேஸ்மெண்ட் போட்டு தங்கியிருக்கோம், சிலவங்க ரூஃப் போட்டு தங்கிடும், சிலவங்க சென்னைக்கு போட முடியாமல் கிடக்கும், கண்டிப்பாக அது சென்னை கூட பூச முடியாமல் கிடக்கும். இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, மண்மனை சார்ந்த உள்ள பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். தை மாதத்தில் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடிய வரன்கள், யாருக்கு திருமணம் ஆகலையோ ஆனா இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சேர்த்து வரன்கள் தேடி வரும். அதே போல் தை மாதம் திருமணம் முடிஞ்சிடும். இந்த மாதத்தில் முன்னேற்பாடு நடக்கும். அதே போல் கணவன் இந்த பிரச்சனை தீரும். அதே போல் டைவர்ஸ் ஆகி மறுமணம் தேடிக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மறுமணம் சார்ந்த விஷயங்கள் தேடி வரும். தை மாதத்தில் அது திருமணம் முடியக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்காங்க முன்னேற்பாடுகள். ஏன்னா இப்போ வக்கர நிவர்த்தி இப்போ ஆகிட்டார் பாதியிலே, கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். அது கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பீங்க. தை மாதத்தில் திருமணம் முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு இனி ஒரு காலம் அனைத்தும் பொன்காலம். அதாவது குருவும் வக்கரே. அப்போ கண்டிப்பாக அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். மனதில் தெளிவு பிறக்கும், தெம்பு பிறக்கும், எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும். உங்களை பற்றிய சிந்தனைகள் இனி மேலவங்க எப்படி செய்யலாம், என்ன செஞ்சால் வாழ்க்கையை முன்னேறலாம், எந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்குது, எந்த தேர்ந்தெடுக்கக்கூடாது, யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற சுய பரிசோதனை மாதமாக இந்த மாதம் அமையும். அதில் நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துப்பீங்க. உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கும். சரியா? அதே போல் இருந்து வந்த தடை தாமதம் கடன் பிரச்சனை எல்லாமே ஓரளவு கட்டுக்குள்ள வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் அடுத்த புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அனைத்தும் ஜொலிக்கும் மாதமாக இருக்கும். இந்த மாதத்திலே அது ஒரு முன்னோட்டமாக உங்களுக்கு அனைத்திலும் ரிலீஃப் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் விருச்சிக ராசி அமையும்.